Zohi Kids. கோவிட் ஸ்பேரோஸ். காட்டின் நடுவில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் மல்லி என்ற குருவி தன் மகன் நீலனுடன் வாழ்ந்து வந்தது. பக்கத்து மரத்தில் மணி, கனி என்ற இன்னொரு குருவி குடும்பமும் தன் குழந்தையுடன் வாழ்ந்து வந்தது. மல்லிக்குருவி சொந்தமாக காய்கள் மற்றும் பழங்களை சாகுபடி செய்து தன் வீட்டிற்கு தேவையானது போக மீதி உள்ள காய்கள் மற்றும் பழங்களை மற்ற எல்லா பறவைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் எண்ணம் கொண்டது. மணி மற்றும் கனிக்குருவிகள் தினமும் வெளியே போய் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி கொண்டு வந்து உண்பார்கள். மணி, இந்த பழத்தை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினோம், யாருக்கும் கொடுக்கவே கூடாது. ஆமாங்கனி, பக்கத்து மரத்துல இருக்கிற நீலன் எப்போ பார்த்தாலும் நம்ம குழந்தைய விளையாட தேடி வருவான், எடுத்து மறைவா வை. அதே நேரம் மல்லி தனது குழந்தையான நீலனுடன் உணவுகளை மற்ற பறவைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள். கனிக்குருவி வேகமாக கதவை அடைத்து கொள்கிறது. என்னங்க, 2 நாளா எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குங்க. இன்னைக்கு கூடவே ஹெட்டேக் வேற, லைட்டாக ஃபீவர் வேற வர்றது மாதிரி இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஐயோ கனி, எனக்கும் 2 நாளாக இப்படி தான் இருக்கு. அப்படியாங்க? நம்ம குழந்தையும் எதுவும் சாப்பிட மாட்றாங்க, எப்போ பார்த்தாலும் படுத்தே இருக்கா. அச்சச்சோ, என்ன சொல்கிற கனி? நம்ம 3 பேருக்கும் கொரோனா சிம்டம்ஸ் மாதிரி இருக்கு. ஏங்க, கொரோனா தான் எப்போவோ போயிடுச்சே. என்ன, கொரோனா போயிடுச்சா? கனி, நீ நியூஸ்லாம் பார்க்குறியா இல்லையா? அது சரி, உனக்கு சீரியல் பார்க்கவே டைம் இருக்காது. அப்போ கொரோனா திரும்ப வந்துருச்சாங்க? ஆமாம் கனி, திரும்பவும் கொரோனா ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம வேற உணவுப் பொருட்களை தேடுறதுக்கு பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வந்தோம், அதான் எனக்கு பயமாக இருக்கு கனி. கனியும் மணியும் பேசிக்கொண்டிருப்பதை மரத்தில் இருந்த ஆந்தை ஒன்று ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறது. வேற காட்டுக்கு உணவு தேட போவாங்களே கனிக்குருவி, மணிக்குருவி, அவங்க 2 பேருக்கும் கொரோனா வந்துடுச்சு. அச்சச்சோ, அப்படியா? நான் இனிமே அவங்க வீட்டு பக்கமே போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். ஐயோ பாவம், அவங்களுக்கு உணவு தேட போகும்போது தான் கொரோனா வந்திருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியாகும் வரைக்கும் நான் தான் உணவு கொடுக்க போறேன். மல்லிக்குருவியை தவிர அனைத்து பறவைகளும் மணியின் குடும்பத்தை ஒதுக்கி வைத்தன. அம்மா, மணி மாமாவும் கனி அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்லம்மா. ஆமாம் செல்லம், அவங்க பண்ண பழைய தப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுவோம், சரியா? சரியம்மா. அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகை குடிநீர் கொண்டு வந்து மரக்கிளையில் வைக்கிறார்கள். நீங்களா? நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் கூட நல்லது செய்ததில்லையே. நடந்ததை விடுங்க, இனி எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். மல்லி, நீங்கள் இவ்வளவு நல்லவங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் உங்களை எவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு இந்த கஷ்டத்திலேயும் உதவி செய்ய வந்திருக்கீங்களே. உண்மைதான் மல்லி, நாங்கள் ரொம்ப சுயநலமாக இருந்துட்டோம், யார் கூடயும் எதையும் பகிர்ந்து கொடுக்கல. இப்போ எங்கள் நிலைமையை பாருங்க. இந்த நோய் வந்த பிறகு தான் அன்போடவும் நல்ல விஷயங்களை பகிர்ந்து வாழ்கிறதோட முக்கியத்தையும் உணர்ந்தோம். பரவாயில்லை மணி, தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை. அதை உணர்ந்து திருந்தி வாழ்கிறது தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு உடம்பு தான் முக்கியம். நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. மாமா, அத்தை, சீக்கிரமா உங்களுக்கு குணமாயிடும். நாங்கள் உங்களுக்காக தினமும் பிரார்த்தனை செய்கிறோம், கவலைப்படாதீங்க. மணி, கனி இருவரும் நீலனின் அன்பை பார்த்து மனம் நெகிழ்ந்து போகிறார்கள். சில நாட்கள் மல்லியும் நீலனும் தினமும் அவர்களுக்கு உணவு, மூலிகை குடிநீர் மற்றும் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்கிறார்கள். மற்ற பறவைகளும் மல்லியின் நல்ல மனதை பார்த்து மெதுவாக மணி குடும்பத்திற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறார்கள். மணி, பாருங்க, மல்லியும் மற்ற நண்பர்களும் நமக்கு எவ்வளவு உதவி செய்கிறாங்கன்னு. நாம் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டோன்னு நினைக்கும் போதே வெட்கமாக இருக்கு. ஆமாங்கனி, இந்த கஷ்டம்தான் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமே நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து வாழணும், யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது.
சில வாரங்களுக்கு பிறகு மணி, கனி மற்றும் அவர்களின் குழந்தை மூவரும் முழுமையாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் பழையபடி சுறுசுறுப்பாக மாறுகிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் பழைய சுயநலவாதிகள் இல்லை. கதையின் கருத்து: சுயநலத்தை விட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். கொரோனா மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் துணிச்சலோடும் அன்போடும் நாம் அதை வென்று காட்டுவோம். Thank you for watching.